இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சதுரங்க ஆட்டத்துல ரஷ்யாவோட கை கொஞ்சம் கொஞ்சமா மேலோங்கிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த ஆப்பிரிக்க நாடுகள்ல, ஆப்பிரிக்கால சமீபத்துல அலெக்சாண்டர் லுக்கசங்கோ அவர்கள், அதாங்க பெலருஸோட அதிபர், பல நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் போறதா சொல்லியிருந்தாரு இல்லையா. அப்படி போய் முதல்ல ஈக்வட்டேரியா குனியால வந்து விசிட் விட்டுருந்தாரு. அதுல கூட நல்லா விசிட்லாம் முடிஞ்சிச்சு, நல்லா பேசியாச்சு. ஈக்வட்டேரியல் குனியாவோட அதிபர் தரப்புல இருந்தும் அலெக்சாண்டர் லுக்கசங்கோ அவர்கள் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து, இரு நாட்டோட உறவும் அப்படியே ராபிட் ஃபாஸ்டா அதி தீவிரமான வளர்ச்சியை நோக்கி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு இரு நாட்டோட உறவும் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும் சமயத்துல ரஷ்யா தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது, ஈக்வட்டேரியல் குனியால ரஷ்யாவோட எம்பசியை ஓபன் பண்ண போறோம்னு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிச்சா, அது மட்டும் இல்ல, நம்ம அலெக்சாண்டர் லுக்கசங்கோ அவர்கள் பல நாட்டுக்கும், அதாவது ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பல நாட்டுக்கும் விசிட் போறதா சொல்லியிருந்தாரு இல்லையா. இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்களா, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பல நாடுகள்லயும் ரஷ்யாவோட எம்பசி ஓபன் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இப்ப வரைக்கும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. இத்தனை நாளா இந்த ஆப்பிரிக்க நாடுகள்ல ரஷ்யாவோட பேச்சு எடுபடாம இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப கை மேலோங்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான அடித்தளம் போடுறதுக்காக தான் பெலருஸோட அதிபர் வந்து பொம்பரமாட்டு சுத்திட்டு இருக்கிறாரு போல தெரியுது. அதுவும் பாருங்க, இந்த நிஜர் இருக்கிறாங்கல்ல, என்னப்பா பிரான்ஸ் போறதா சொன்னீங்க, டிசம்பர் 22 வரைக்கும் தான் டைமுங்க தெரியுங்களா, நாள் வேற நெருங்கிட்டே இருக்குது, எப்ப கிளம்புவீங்க, நீங்க இடத்த காலி பண்ணுவீங்க அப்படிங்கிறது போல அடிச்சு கேட்கற மாதிரி கேட்டிருக்கிறாங்க நிஜர் தரப்புல இருந்து. பிரான்ஸ் அந்த பக்கத்துல ஓடுற மாதிரி இருக்குது. அதே சமயத்துல இந்த நிஜர்ல எல்லாம் இதுக்கப்புறம் ரஷ்யாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸ்லாம் வருவாங்க. ஏன்னா சமீபத்துல EU தரப்புல செக்யூரிட்டி கேரண்டி எல்லாம் இருக்குல்ல, அவங்களோட ராணுவம் ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்றாங்கன்றது தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. ஆனாலும் உங்க செக்யூரிட்டி பேக்கேஜ்ல எங்களுக்கு இனிமே வேண்டாங்க அப்படிங்கிறது போல இந்த சஹேல் ரீஜன்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இப்ப எப்படிலாம் இந்த ஆட்சி மாற்றம் நடக்குதோ அதே போல அந்த மனமாற்றமும் நடந்துட்டு இருந்தது, வேண்டாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல ரஷ்யாவோட கால் வந்து ஸ்டெப் அப் ஆக ஆரம்பிச்சிருக்கு அந்தந்த நாடுகள்ல. இப்ப அந்த வரிசையில ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பல நாடுகள்லயும் ரஷ்யாவோட எம்பசி ஓபன் ஆயிடுச்சுன்னா ரஷ்யாவோட கொடி இதுக்கப்புறம் ஆப்பிரிக்கால பறக்க ஆரம்பிச்சிருமா அப்படின்ற போல கேள்வி வந்திருக்குது. ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரியே காய்கள் நகர்ந்துட்டு இருக்கு. இந்த ரவாண்டா இருக்குல்ல, ரவாண்டா ஆல்ரெடி இந்த மேற்குலக நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஆகாது. இந்த ரவாண்டான்றது ஒரு தனியா இருக்குது. அதுவும் இந்த சிங்கப்பூர் மாதிரி சூப்பர் ஃபாஸ்டா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாடுன்னா ரவாண்டா. ஆனா அங்க இருக்கக்கூடிய டிக்டேட்டர் ஆட்சி தான். அங்க ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அந்த எலெக்ஷன் எல்லாரும் உற்று நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல DR காங்கோ இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. அதனால அமெரிக்கா தரப்புல இருக்கட்டும், அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த லோக்கல் ட்ரைப் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து கிளாஸ் நடந்துட்டு இருந்தது. ஏன்னா தீவிரவாதிகள்ன்றது எல்லா நாடுகள்லயும் எல்லா கண்டத்திலயும் இருக்கிறவங்க தான். அது போலதான் இந்த DR காங்கோலையும் கொஞ்சம் கிளாஸஸ் இருந்துட்டு இருந்தது. அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க. ஏங்க இது போல எலெக்ஷன் நடக்க போகுது, அதனால கொஞ்ச நாளைக்கு அந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் எந்த சண்டையும் வேண்டாம் அப்படின்னு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க போல இருக்குது. இப்ப அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் எல்லாம் முறிஞ்சு போயிருமா அப்படின்றது போல கேள்வி வந்துக்குது. காரணம் என்னன்னா, எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்குது. இந்த டிசம்பர் மாசத்துல எலெக்ஷன் நடக்க போகுது, எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்குது, 20ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஓட்டர் ஐடி ரொம்ப ஃபேக்கா இருக்குதுங்க அப்படிங்கிறது போல சர்ச்சை எழுப்பி இருக்கிறாங்க. எலெக்ஷன் நடக்குமா என்னன்றது தெரியாம குழப்பத்துல இருக்கிறாங்க. எதுனாலும் நடத்திடுவாங்க, ஏன்னா டெமோக்ரஸி மலர்த்தே ஆகணும் இல்லையா ஆப்பிரிக்கால, இல்லைன்னா அது பெரும் பிரச்சனையா மாறிடும். அதனால இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். அப்புறம் இந்த எஜிப்ட்ல எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு, டிசம்பர் 12 எல்லாம் ஓட்டிங் எல்லாம் முடிஞ்சாச்சு. என்ன ஆரம்பிச்சிருக்கிறாங்களா, ரிசல்ட்டை டிசம்பர் 18 சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. இந்த உலகமே ஆப்பிரிக்கால என்ன நடக்குது அப்படிங்கிறத உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல எஜிப்ட்ல என்ன ரிசல்ட் வருது, இதனால ஏதாவது இம்பாக்ட் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுனாலும் இப்ப இந்த ஆப்பிரிக்கால என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துருப்போம். இது போல இந்த உலகத்துல நடக்கக்கூடிய பல நகர்வுகள், அதுவும் முக்கியமான நகர்வுகளை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த வளர்ச்சி அடையும், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இது போல பதிவுகளை தொடர்ந்து போறதுக்கு உங்களோட ஆதரவு எப்பவும் எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். இன்ட்ரோடக்ஷன்ல ரொம்ப நேரம் ஆப்பிரிக்காவை பத்தி பார்த்தாச்சு. அதனால இப்ப அப்படியே அமெரிக்கா தரப்புல போயிடலாம். அமெரிக்கால நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் குடிகொண்டு இருந்திருந்தாரு. எல்லாம் பார்த்து பேசி இந்த செனட் சபையில அவரால் முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்ப பதற்ற நிலையில ஜோ பைடன் அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. காரணம் என்னன்னா, இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசினது தான். அவர் என்ன பேசி இருந்திருக்கிறாருன்னா, இந்த செனட் சபையில யாரெல்லாம்
இந்த 61 பில்லியனுக்கு எகெயின்ஸ்டா ஓட்டு போட்டீங்களா அவங்க எல்லாம் ரஷ்யாவோட பப்பெட்ஸ், புட்டின் அவர்களோட பப்பெட்ஸ் அப்படிங்கிறது போல அமெரிக்காலேயே போய் அமெரிக்கால இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸை பார்த்து அமெரிக்காவோட அந்த செனட் சபையிலே நின்று பேசிக்கிறாருன்னா சல்யூட் சார். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு, ஊழல்வாத கண்ட்ரி அப்படின்னு இருந்தாரு. இப்போ இப்படின்னா ஓகே, அவர் எந்த அளவுக்கு கட்ஸ் இருந்தா பேசியிருப்பாருன்னு பாருங்களேன். இது இப்போ சர்ச்சைக்குள்ள இருக்கு. கம்முன்னு இருந்திருந்தா கூட பரவாயில்ல, எந்த நேரத்துல எப்படி பேசக்கூடாதோ சரியா அப்படி பேசிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறது போல சிலர்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேள்வி கிண்டலமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனாலதான் ஜோ பைடன் அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ற நானே ரிப்பப்ளிகன்ஸா அப்படிங்கிறதுல சொன்னாரா என்னன்னு தெரியல. பட் இப்ப அது சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அது கூடவே இந்த அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பார்டர் பிரச்சனையை தீர்க்கறதுக்காகவும் இந்த உக்ரைனுக்கு ஈடு கொடுக்கறதுக்காகவும் டிசம்பர் 12ஆம் தேதியே 2 மணி நேரம் அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள் இந்த செனட்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அதுவும் குறிப்பா இந்த ரிப்பப்ளிகன் செனட்டர்ஸ் அவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிறாரு, கழுவலான்னு பாத்துக்கிறாரு. ஆனா யார் மண்ணி கழுவ முடியல போல இருக்குது. அதாவது அவர் என்ன பேசிக்கிறாருன்னா, இந்த இமிகிரன்ஸ் எல்லாம் உள்ள வராங்களே அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு எத்தனை ரூபாய் ஒதுக்கலாம், என்ன திட்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கிறாங்க. அது கூட மெயினான விஷயமா என்ன பேசிக்கிறாங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய எய்டை பத்தி பேசிக்கிறாரு. அதுக்கு அந்த ரிப்பப்ளிகன்ஸ் எல்லாம் யாரும் ஒத்துக்கலாம், அந்த செனட்டர்ஸ் எல்லாம் யாரும் ஒத்துக்கலாம். அதுக்கு பதிலாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இங்க பாருங்க சார், முதல்ல நம்மளோட இமிகிரன்ஸ் பாலிசியா டஃபரா மாத்துங்க முதல்ல. ஏன்னா உள்ள வந்துட்டே இருக்கிறாங்க, நம்ம நாட்டுக்கு பெரும் பிரச்சனையாயிரும். அதனால அதை டஃபா பண்ணதுக்கு அப்புறமா உக்ரைனுக்கு நீங்க எய்டு கொடுக்கறதா சொல்றீங்களே அந்த 61 பில்லியன், அதுக்கு மேல கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். முதல்ல நம்ம நாட்டோட இமிகிரன்ஸ் பாலிசியை டஃபர் பண்ணுங்க அப்படிங்கிறது போல கோரிக்கையை முன் வச்சுக்கிறாங்க. எதுவும் சரியா வர மாதிரி தெரியல போல இருக்குது. அதனால அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடியல. அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி அவர்கள்லாம் பேசி பார்த்துக்கிறாரு, எதுவும் நல்லா வரல. அதனாலதான் 200 மில்லியன் கொடுத்துக்கிறாரு. அதை வாங்கிட்டு நேரா கிளம்பிட்டு உக்ரைனுக்கு போனாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல, நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்கிருந்து கிளம்பி நார்வேக்கு போயிருக்கிறார். சரி, இப்ப அவர் அங்க போயிட்டு இருக்கட்டும். ஆனா இந்த அமெரிக்கால இன்னும் சில விஷயங்கள்லாம் நடந்துக்குது. என்னன்னா, எப்பவுமே அமெரிக்கா சில நாடுகளை பிடிக்கலன்னு என்ன செய்வாங்க, சாங்ஷன் போடுவாங்க இல்லையா, அதே போல சாங்ஷனை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. குறிப்பா சீனா, துருக்கி, யுஏஇ. காரணம் என்ன, ரஷ்யா கூட நீங்க அண்ணன் தண்ணி பழகுறீங்க, நம்ம சாங்ஷன் போட்டிருக்கிறோம், அந்த சாங்ஷன்ல நீங்க கரெக்டா கடைபிடிக்கல, அதனால உங்க நாட்டுல இருக்கக்கூடிய 250 கம்பெனிஸ் அப்புறம் தனிநபர்கள் இவங்க மேல எல்லாம் நாங்க சாங்ஷன் போடுறோம்னு சொல்லிட்டு தடை வச்சுக்கிறாங்க. இதோட மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அக்டோபர் 7 அப்போ ஹமாஸ் இது போல இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் பண்ணிட்டாங்க. அந்த தாக்குதலுக்கு யாரெல்லாம் உதவி இருக்கிறாங்க, இந்த ஹமாஸ்க்கு யாரெல்லாம் உதவி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்க மேலேயும் சாங்ஷன் போட்டுக்கதா சொல்லப்பட்டு வருது. அமெரிக்கா சாங்ஷன் போர்ல தீவிரமா இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் பிளைட்ல அப்படியே நார்வே போயிருக்கிறாரா, அப்படியே அவர் கூட போய் கனெக்ட் ஆயிடலாம். நார்வே போயிருக்கிறாரு. அமெரிக்கால பேசினதா எதுவும் ஒத்து வரல, அதனால அங்க வேற மாதிரி பேசலாம் அப்படின்னு டைலாக் அதுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டாரு போல இருக்குது. இறங்கின உடனே நார்வேவோட பிரைம் மினிஸ்டர் வரவேற்றுக்கிறாரு, வந்து பேசி எல்லாம் முடிவு பண்ணி இப்போ நார்வேவோட பிரைம் மினிஸ்டர் தரப்புல இருந்து ஒரு புது எய்டு, அடிஷனல் எய்டு உக்ரைனுக்கு நாங்க அறிவிக்கிறோம் அப்படிங்கிறது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் தரப்புல இருந்து வந்துக்குது. உக்ரைனுக்கு கொடுக்க போற இந்த எய்டு பினான்சியல் அப்புறம் ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ், அதான் மனிதாபிமான அடிப்படையில் உக்ரைனுக்கு 800 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வரத்துக்கான எய்டை புதுசா அலோகேட் பண்ண போறாங்களாமா. அதாவது 1 பில்லியன் கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதை வச்சு பார்த்தோம்னா ஜப்பான் 4.5 பில்லியன், அப்புறம் ஐஎம்எஃப் ஒரு 800 மில்லியன், நம்ம ஜோ பைடன் அவர்கள் சமீபத்தில் ஒரு 200 மில்லியன், இது ஒரு 800 மில்லியன். அப்படி சேர்த்துனீங்கன்னா அப்படியே வந்துடும் போலதான் தெரியுது. இப்ப நார்வே கிட்ட இருந்து வந்துச்சு பாத்தீங்களா, இதே போல அப்படியே யூரோப்பியன் யூனியன்ல, ஏன்னா உக்ரைனுக்கு போயிட்டாரு, இங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த எய்டெல்லாம் வாங்கிட்டு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா கிளம்பி உக்ரைனுக்கு போயிட்டாரு ஜாலின்ட்டு. யூரோப்பியன் யூனியனோட சமிட் டிசம்பர் 14, 15 இதை நம்ம பல பதிவுல சொல்லியிருப்போம். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பதிவு நீங்க கேட்கும் போது போயிட்டு இருந்திருக்கும். அப்படி ஒரு வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்தடுத்த பதிவுல அப்டேட்ஸ் நம்ம தெளிவா பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துக்கு வரும். இப்ப மீட்டிங் நடக்க போகுது இல்லையா, இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஈரான் தரப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த ஹமாஸுக்கு அதிக அளவுல ஆயுதங்கள் எங்கிருந்து கிடைக்குதுன்னா இந்த பிளாக் மார்க்கெட்ல இருந்து கிடைக்குதுங்க. இந்த பிளாக் மார்க்கெட்டோட ஹப்பா இருக்கிறது உக்ரைன். இந்த மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு ஏடு கொடுக்கறதா கொடுத்துட்டு ஆயுதங்களை கொடுத்துட்றாங்க. உக்ரைன் என்ன பண்றாங்க, பிளாக் மார்க்கெட் வழியா ஹமாஸ்க்கு ஏற்றுமதி பண்ணிடுறாங்க. கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படிங்கிறது போல ஈரான் ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டாங்க. அதாவது இன்னைக்கு நடக்க போகுது மீட்டிங். இப்ப எல்லாரும் கேட்பாங்களா இல்லையா, ஹங்கேரிக்கெல்லாம் சொல்லவே வேணும், ஸ்லோவாக்கியக்கெல்லாம் சொல்லவே வேணும், என்னங்க ஈரான் தரப்பு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருது, நீங்க என்னன்னா மிரட்டுறீங்க எங்களையா, எங்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு போய் அமாசு கொடுத்துருவீங்களா அப்படிங்கிறது போல கேட்டாங்கன்னா, இந்த டிமிட்ரி குலேபா அவர்கள் மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுட்டு போறான்னு தெரியல. பட் ஆனா இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. இன்னைக்கு மீட்டிங்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஆனா ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்குதுங்க.
ஏன்னா ஹங்கேரி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க இல்லையா, எங்களோட 30 பில்லியன் யூரோவை நீங்க ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதை அன்ஃப்ரோஸ் பண்ணுங்க, அப்பதான் நாங்க உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 50 பில்லியன் யூரோக்கு நாங்க வீட்டோ போட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு முதல் கட்டமா விக்டர் ஆர்பன் அவர்கள், அதான் ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர், அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கிட்ட முதல் கட்டமா 10 பில்லியன் யூரோவை எங்களோட பணத்தை யூரோவை அன்ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதா சொல்லப்பட்டு வருது. அதை பத்தி இந்த மீட்டிங்ல கண்டிப்பா பேசுவாங்க, டிசம்பர் 14, 15 இந்த மீட்டிங்ல பேசுவாங்க. அப்படி பேசும்போது அது நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படின்றது போல செய்திகள் வருது. அப்போ ஒருவேளை நிராகரிக்கப்பட்டுருச்சுன்னா உக்ரைனுக்கு கொடுக்க போற அந்த 50 பில்லியன் யூரோவும் நிராகரிக்கப்பட்டுருமா, ஏன்னா வீட்டோ போட்டுருவாங்களா ஹங்கேரி அப்படின்ற கேள்வி வந்திருக்குது. ஆனா இந்த ஸ்லோவோக்கியா தரப்புல ஏதோ ஒரு மனமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஸ்லோவோக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லிக்கிறாருன்னா, உக்ரைன் யூரோப்பியன் யூனியன்ல சேர்க்கறதுக்கு ரொம்ப நாள் இருக்கு, அதுக்கு தயாரே ஆகலதான், ஆனா நாங்க வீட்டோ போட மாட்டோம், நாங்க தடுக்க மாட்டோம், யூரோப்பியன் யூனியன் என்ன டிசிஷன் எடுத்தாலும் இந்த சம்மிட்ல நாங்க அதை வரவேற்போம் அப்படிங்கிறது போல திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்க. இது பிளாக் பண்றது ஹங்கேரி சாலிடா இருக்கிறாங்க, நம்ம ஏன் தேவையில்லாம இதுக்கு வீட்டை போட்டு இது போல உக்ரைனை ஈயூல சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு பேச்சு டக்குன்னு வீட்டை போ, வீட்டோ பேசாத பத்தி அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம ஏன் தேவையில்லாம வீட்டை போட்டு இப்போ உக்ரைனுக்கு ஏடு கொடுக்கறதா பேசுவாங்க இல்லையா, அதுக்கு வீட்டை போட்டுக்கலாம், அதுக்காக அந்த பவரை வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. என்னன்னாலும் சரி, இந்த 14, 15 அதாவது இன்னைக்கு நடக்க இருக்கிற சம்மிட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்புறம் அப்படியே இந்த எஸ்தோனியா பக்கத்துல வந்தீங்கன்னா, எஸ்தோனியாவோட இன்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருப்பாங்களா, அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. நாங்க இந்த ரஷ்யாவுக்கும் எஸ்தோனியா எங்களுக்கும் பார்டர் இருக்குல்லங்க, அந்த இடத்துல ஒரு 40 கிலோமீட்டருக்கு வேலி அமைக்கலான் இருக்கிறோம். ஏன்னா இப்ப வளர்ந்து வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் பார்த்தா எங்களோட பாதுகாப்புக்கும் அப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுல ஃபென்ஸை போட்டுடலாம் அப்படிங்கிறது போல முடிவு எடுத்து 40 கிலோமீட்டருக்கு ஃபென்ஸ் போடுறதா சொல்லிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்பதான் பின்லாந்து பார்டர்லாம் க்ளோஸ் பண்ணாங்க, இப்ப ஓபன் பண்ணி விட்டுக்கிறாங்க, 4 பார்டர் என்னமோ ஓபன் பண்ணி விட்டுக்கிறாங்க. இவங்களுக்கு வேலையெல்லாம் அமைச்சிட்டு சரி வேண்டாம் ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணிடுவாங்களா என்ன ஏதுன்றது தெரியல. ஆனா அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது போல நாடுகள் பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ரஷ்யா மக்களுக்கு பயம் வர ஆரம்பிக்கும். அதுவும் மார்ச் மாசத்துல ரஷ்யாவோட எலெக்ஷன் நடக்க இருக்கு. இந்த சமயத்துல இது போல பல நாடுகளும் பார்டரை க்ளோஸ் பண்ணா பயத்துல ரஷ்யாவோட மக்கள் மாத்தி ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால இது போல பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை தெரியல. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்த பதிவுல நம்ம தெளிவா பார்ப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.